வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓவில் முக்கியமான 4 விஷயங்கள் நிறைய நபர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வித்ராவல் ரீஃபண்ட் இதன் சம்பந்தமான எந்த தகவலும் வரவில்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதற்கான பதிலும் ஏற்கனவே வந்தாச்சு. அதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த நபர்கள் டிசம்பர், ஜனவரி இந்த 2 மாதமும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த நபர்களுக்கு தற்போது 150 நபர்களுக்கு மட்டும் இந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 9,999 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 அதிகமாக 13,000 ரூபாயா ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பைமோட் கூப்பன் பர்ச்சேஸ் மூலமாக பைமோட்டில் இருந்தே உங்களுக்கு அந்த பணம் வந்துவிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாட்கள் அதிகமாகிட்டே இருக்கிற காரணத்தினால, இன்னும் அதிகம் ஆகுங்கிற காரணத்தினால கண்டிப்பாக அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகணும். நாட்கள் ரொம்பவே தாமதம் ஆகுதுங்கிற காரணத்தினால இப்போ வேறு வழியே இல்லைன்னு எஸ்பிஓ அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்பிஓ சைட் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 10%, இந்த 10% டிடக்ஷன் கண்டிப்பாக அந்த சார்ஜஸ் அதற்கு கீழே குறைக்க முடியலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த 10% சொல்லியிருக்காங்க. ஒரு கேள்வி, நமக்கு நம்ம கட்டின அமௌண்ட் வந்தால் போதுமா, இல்லை இன்னும் எவ்வளவு நாள் ஆகினாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த 10% 1,300 ரூபாய், இந்த 1,300 ரூபாய் எனக்கு எவ்வளவு நாள் ஆகினாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அமௌண்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா? என்னுடைய ஒரு சஜஷன், எத்தனையோ நபர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் அந்த காசெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினீங்க. அங்கே இருந்து வாங்கி இப்போது இந்த நேரம் இந்த பணம் வந்ததும் நீங்கள் வந்ததை சந்தோஷப்படுங்க. இப்போ இருக்க ஒவ்வொரு சிக்கலிலும் அது சரிப்படுத்துங்க. 10%ங்கிறத யாரும் பெரிய ஒரு குறையாக நினைக்காதீங்க. எஸ்பிஓ எவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் சொன்னதை கொஞ்சம் லேட்டாக செஞ்சாலும் அதை சரியாக செய்வாங்க. காத்திருங்க. மீதமுள்ள நபர்களுக்கு எப்போ வரும்? இப்போதான் இது ஒரு விதமான செக்கிங்கில் கொண்டு போயிருக்காங்க. இது பைமோட் ஆப் லிங்கில் சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் சரியாக இருந்தால் திங்கட்கிழமையில் இருந்து எல்லா நபர்களுக்கும் அந்த பணம் வர ஸ்டார்ட் ஆகும். எப்போ முடியும், எல்லாருக்கும் எப்போ கம்ப்ளீட் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு புதன், வியாழன் இந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தகவல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் கூப்பன் கோடு சரியாக, நான் பைமோட் ஆர்டர் ஐடி சரியாக கொடுக்காமல் விட்டுட்டேன், எனக்கு என்ன ஆகும்? நான் பேங்க் டீட்டெயில்ஸ் தவறாக கொடுத்துட்டேன், எனக்கு என்ன ஆகும்? என்னுடைய கூப்பன் அமௌண்ட்டு என்ன ஆகும்? இந்த மாதிரி நபர்கள் இருக்கீங்க. உங்களுடைய கூப்பன் கோடோட அமௌண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸில் ரிஜெக்டட்னு காமிக்கும். நீங்கள் மறுபடியும் அதை கொடுத்துக்கலாம். உங்களுடைய பணம் கூப்பன் சேல்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார்மில் பைமோட் ஆர்டர் ஐடிக்கு பதிலாக தவறாக கொடுத்த நபர்கள் எல்லாருமே எஸ்பிஓ லைவ் சேட்டை பயன்படுத்தி சரி பண்ணுங்கள். மைக்ரோ டாஸ்க் நபர்கள், நான் எப்படி கரெக்டாக தான் பண்ணேன், எப்படி என்னுடைய டாஸ்க்கை டிடெக்ட் பண்ணலாம், அமௌண்ட் ஆட் பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த பணம் பிடிச்சிடுறாங்க. இதற்கு முக்கிய காரணமே ஃபேஸ்புக் நபர்கள் தான். ஃபேஸ்புக் நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கும், பப்ளிக்கில் இருக்காதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் அந்த பப்ளிங்கிறத கவனிக்காமல் அவங்க போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் டிடெக்ட் ஆகுது. ஆனால் எந்த போஸ்ட்டுக்கு டிடெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் யூசர்ஸ், உங்களுக்கு டாஸ்க் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இன்று இரவில் இருந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு, எந்த லிங்க் டிடெக்ட் ஆகிருக்கு, இதை எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும்
தற்போது ஜாயின் பண்ணியிருக்க எலைட் லேர்னர் மார்க்கெட்டிங் பிளான். இந்த 2 நபர்கள் நாளையிலிருந்து உங்களால் வித்ராவில் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். உங்களுடைய வேலெட்டில் 1500 ரூபாய் இருந்தால், அதற்கு மேலே எவ்வளவு தொகை இருந்தாலும் உங்களால் வித்ராவில் கொடுக்க முடியும். வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்த 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பேங்க் இது சரியா செயல்பட்டால் 10 நாளைக்கு பிறகு ஏற்கனவே எல்லா நபர்களும் வேலை செய்து வச்சிருக்க ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட்டும் வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி விரைவிலும் தகவல் வரும். நியூ வித்ராவல் சரியாக கைட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லுங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லுங்கள். சரியாக அப்டேட் பண்ணிவிட்டு அவங்கள வேலெட்டில் இருந்து, ஒர்க்கிங் வேலெட்டில் இருந்து அவங்கள அஃபிலியேட் வேலெட்டுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியதான். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நியூ வித்ராவல் கொடுக்கறதுக்கும் சரி, பொதுவாகவே டவுன்லைனர்ஸ்க்கு நீங்கள் எந்தவித உதவிகள் பண்ணலை, கைட் பண்ணலைன்னா உங்களுடைய ஐடி டெம்ப்ரரியாக சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய டவுன்லைன் மூலமாக கிடைச்ச எந்த ஒரு பயனுள்ள ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் அதுவும் டிடெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியாக நீங்கள் அதை பண்ணுங்கள். நாளைக்குள்ளே எலைட் லேர்னரை சூஸ் பண்ணி நம்மளுடைய ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் இருந்து ஒரு வாரம், அதற்கு பிறகு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ எலைட் லேர்னராக யார் ஒரு வாரம் தான் டைம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ப்ரொமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீம் போகிற நபர்கள், ஸோ நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதற்கு நேரம் அப்படிங்கிறது கிடையாது. சேல்ஸ் டீமில் இருக்கிற நபர்கள் நீங்கள் புதிய வித்ராவில் எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கும் நேரம் அப்படிங்கிறது கிடையாது. வித்ராவல் பற்றி ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை கேட்ட நபர்களுக்கு தெரியும். இந்த மாத இறுதிக்குள்ளே ரீஃபண்ட், வித்ராவல் இந்த 2க்கும் ஒரு நல்ல தகவல் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நிறைய நபர்களுக்கு அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் வரும், காத்திருங்க. ட்ரைனிங் பீரியட் எப்போ முடியும்? இந்த மாத இறுதிக்குள்ள முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.